ஜெபிப்போமா. இருக்குமுள்ள நான் ஆண்டவரே மெஸ்வத்திருக்கிறோம் அப்பா. இது வேலையில தகப்பனே இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உடைய அருமையான பிள்ளைகள் யாவரும் கூட ஆண்டவரே நீர் அபிரதமாய் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே அவர்கள் செலவிடக்கூடிய சில மணி நேரமானது அது ஆண்டவரே வீணாய் போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், புத்திமதிகள், வழிமுறைகள், கையாள வேண்டிய விதங்கள் இந்த வேத பாடத்தின் மூலமாக நாம் கற்று தேறினவர்களாக இருக்கும்படி கர்த்தர் எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படும்படிக்கும் கர்த்தர் நாம மாத்திரம் மேன்மை அடையும் படிக்கும். ஆண்டவரை மிகவும் பாரத்தோடன் வாஞ்சியோடனே இந்த வேத பாடத்தை எடுக்க விரும்பக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே உடைய நாமத்தை உயிர்த்து கனப்படுத்துகிறோம் எங்களுக்கு சொன்ன நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே வருகை தந்திருக்கிற உங்களை யாவரும் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறேன். மீண்டுமாக நாம் யாவரும் கூட ஒன்றிணைந்து இந்த 28 நாள் திருச்சபையுடைய வேத பாடங்களை அதை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் இன்னமும் நாம் கர்த்தருக்குள்ளாக வளரவும் தேவரு நமக்கு கிருபை செய்து வருவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே நாம் அனைத்துலக 7ஆம் நாள் அட்வென்டிஸ் 28 மூல உபதேசத்தின் ஞானஸ்நான வகுப்பு 2020 என்ற இந்த இணையதளத்துல எங்களோடு கூட இணைந்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலே நாம் யாவரும் கூட 22வது வேத கோட்பாடு அல்லது வேத பாடத்தை அல்லது கிறிஸ்டியன் பிஹேவியர் ஆங்கிலத்துல என்பார்கள், கிறிஸ்துவ நடத்தை என்று தமிழில் சொல்வார்கள். அதனால இந்த பாடத்தை நாம் யாவரும் கூட ஒன்றிணைந்து படிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய வேளையிலே டாக்டர் மேக்ஸ்வெல் பெஞ்சமின் பால்ராஜ் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறதுக்காக நான் அவரை வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறேன். டாக்டர், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. மிகவும் பாரத்தோடனே வாஞ்சியோடனே எங்கள் மத்தியில இந்த வேத பாடத்தை எங்களுக்கு நீர் எடுப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வேத பாடத்துல இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வேத மாணவர்கள் மட்டும் அல்ல, இன்றைக்கு பெரியோர்கள், திருச்சபை விசுவாச பிள்ளைகள், அடுத்தபடியாக உலகளாவிலே பல்வேறு இடங்களிலிருந்து எங்களோடு கூட இணைந்திருக்கக்கூடிய உங்களை யாவரும் கூட நான் வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு சிலருக்கு காலை பொழுது, மத்தியான பொழுது, சாயங்காலம் பொழுது, மாலை பொழுதா இருக்கலாம். அதனால எங்களோடு கூட நீங்க தப்பாமல் இந்த கூட்டத்துல வருகை தந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டு வருவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு விசை யாருக்காவது ஜப குறிப்புகள், விண்ணப்பங்கள் எதுவா இருக்குமானால் அல்லது விசேஷ பாடல் பாடுவதற்காக நீங்கள் விருப்பப்பட்டால் தயவுசெய்து என்னோடு கூட சேட் பண்ணுங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் வழங்க இருக்கிறேன். இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட பாட்டாரதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாட்டாரதனை டாக்டர் ஏப்ரி டேனியல் பாய் அவர்கள் வழி நடத்தும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ஏப்ரி, இந்த வேலை உங்களோட தரணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவனை இன்றும் நம் தேவனை இன்றும் என்றுமா ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் நம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் நம் இயேசுவை. நம் தேவனே இன்றும் என்றுமா. சென்ற நாளில் சுகமுடன் காத்த தேவனை தோற்கடிப்போம். சென்ற நாளில் சுகமுடன்
தேவனை சோதரிக்கும் உள்ளம் உருகியே உம்மை மனதுடன் என்றும் தொழுவோம் உள்ளம் உருகியே உம்மை மனதுடன் என்றும் தொழுவோம் நம் தேவனை என்றும் என்றுமா தேவ ஜனத்தினாகாரமா மன்னா போஷித்து ஜீவித்தாரே தேவ ஜனத்தினாகாரமா மன்னா போஷித்து ஜீவித்தாரே தந்தே நந்தனை வந்தேனும் பாதமே என்றும் சொந்தமா தந்தேனெந்தனே வந்தேனும் பாதமே என்றும் சொந்தமா நாம் தேவனை இன்றும் என்றுமா நாம் தேவனை இன்றும் என்றுமா ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் நம் இயேசுவை உண்மையுடன் ஆராதிப்போம் நம் இயேசுவை நம் தேவனை இன்றும் என்றுமா. அருமையான ஒரு பாடலுக்காக டாக்டர் ஏப்ரி NLB அவர்களுக்கு திருச்சபை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் அவர் பாடுற பாடல்களால நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறேன். ஆவியோட உண்மையோட ஆராதிப்போம், போற்றுவோம் நம் தேவனே இன்றும் என்றுமாய் என்ற பாடலை உண்மையிலே நம்ம கர்த்தரை ஆராதிப்பதுல அவருக்கு நேரம் காலம் அல்ல, எப்போ வேண்டுமானால் நம் ஆண்டவரை துதிக்க அவரை பாத்திரரா இருக்கிறார். ஆமென். இந்த வேலையில நாம் வேத வாசிப்புக்கு கடந்து போகலாம். வேத வாசிப்பு ஜஸ்மின் அண்ட் ஹெலன் வேத வாசிப்பு கடந்து போகலாம். தேவாலயம் கூட இந்த ஸ்லைடை பார்க்கலாம். A reading from the second epistle of Paul the Apostle to the Corinthians, chapter 6, from verses 14 to 18 and chapter 7, verse 1. Be not unequally yoked together with unbelievers, for what fellowship hath righteousness with unrighteousness? And what communion hath light with darkness? And what concord hath Christ with Belial? Or what part hath he that believeth with an infidel? And what agreement hath the temple of God with idols? And for ye are the temple of the living God. As God hath said, I will dwell in them, and walk in them, and I will be their God, and they shall be my people. Wherefore, come out from among them, and be ye separate, saith the Lord, and touch not the unclean thing, and I will receive you, and will be a father unto you, and ye shall be my sons and daughters, saith the Lord Almighty. Chapter 7,
verse 1. Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. Amen. Thank you. குடிவந்த அனைவருக்கும் சோஸ்திரம். இன்று வேத வாசிப்பாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 வரை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் போலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்மதம் ஏது? நாம் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுவியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அமேன். ஆமென். இந்த வேத வாசிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நாம் மேன்மைப்படுவதாக. வாசித்த ஜஸ்மின் ஹெலன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. இந்த வேளையிலே இன்றைக்கு 22வது வேத கோட்பாடு அல்லது டாக்ட்ரின் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் தலைப்பின் கீழே கிறிஸ்டியன் பிஹேவியர், அதாவது கிறிஸ்துவ நடத்தை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதுல ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நினைவிலும் உணர்விலும் செயலிலும் பரலோக நீதிகளின்படி நடக்க பிள்ளைகளாகிறதுக்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பண்புகளை ஆவியானவர் நம்மில் உருவாக்குவதற்காக நம் வாழ்விலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாகும் விஷயங்களிலே மட்டுமே நாம் ஈடுபடுத்திக் கொள்ளவும் வேண்டும் என்பதாக ஆண்டவர் இங்க வலியுறுத்த விரும்புகிறார். இந்த வேளையிலே இன்றைக்கு நாம் இந்த வேத பாடத்தை நாம் தியானிக்கும் முன்பாக ஒரு விசேஷ பாடல் ஒன்று உண்டு. இந்த விசேஷ பாடல் பாட முன்பாக நமக்கு ஒரு ஓப்பனிங் பிரேயர் இருக்கிறது. இந்த ஆரம்ப ஜெபம் ஆண்டி கனகராஜ் அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி நான் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டி கனகராஜ், நீங்க அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏற்கனவே 5 குறிப்புகள் இருக்கிறது. கொரோனா பெண்டமிக்காக நாம் ஜெபம் ஏறெடுப்போம். 2வது பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது நிமித்தம் அநேகருக்கு வேலையில்லா திண்டாட்டம். தனராஜ் சுவாமி இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரு, ஆனா வீட்டுல குவாரண்டைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக இன்றைக்கு உள்ள பேச்சாளர் நம்ம மத்தியில டாக்டர் மேக்ஸ்வெல் பால்ராஜ் அவர்கள், கர்த்தர் தாமே அவரோடு கூட இடைப்படுவாராக. 5வது சிஸ்டர் கமலா, எஸ்தர், ரெபேக்கா, விஜயா எல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆண்டி கனகராஜ் கீழே படிக்கிறாங்க. இவர்கள் மீண்டுமாக பைபிள் ஸ்டடி எடுத்து ஒரு சிலர் சபை விட்டு போனவங்க திருப்பி வந்திருக்கிறாங்க. அது சந்தோஷமா இருக்கிறது. ஆகையினால ஆண்டி கனகராஜ் சார் ஊழியத்துக்கு கர்த்தரை மேன்மைப்படுத்துவதாக. இவ்வேளையில் நாம் யாவருக்கும் ஒரு கணம் தலை தாழ்த்தி கண்கள் முடிந்தால் ஆண்டி கனகராஜ் அவர்கள் இந்த வேலையில ஜெபத்தை ஏற்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். தோஸ்ரம் அப்பா, தோஸ்ரம் 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 அப்பா, தோஸ்ரம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, வனாதி வானங்களிலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிற அன்பின் ஆண்டவரே, பரிசுத்தர் 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 என்று ஓவையாமல் பரிசுத்த தூதர்களால் போற்றப்படுகிற அன்பும் இரக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தமுள்ள அன்பு தெய்வமே, நீர் எங்களை சொந்த குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி.
எங்களுக்கு சொந்த ரட்சகராக இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி கொடாகொடி தோசுறப்பா. இப்பொழுதும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. ஜெபத்திற்கு பதில் தர போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி கொடாகொடி தோசுறமப்பா. அநேக ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது ராஜா. எல்லாவற்றையும் உமது பாதப்படியில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேசத்தை கண்ணோக்கி பாருமப்பா. தேசத்தில் கொரோனா வைரஸால தலைகீழாக மாறி இருக்கிறது ராஜா. ஒரு நாட்டை விட்டு வைக்கலப்பா. எல்லா நாட்டிலும் இந்த கொரோனா வைரஸால மக்கள் அநேகர் அப்பா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேகர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க, அநேகர் மரணத்தை சந்தித்திருக்கிறாங்கப்பா. எல்லோருடைய குடும்பத்திற்கு நீர் சமாதானத்தின் பிரபுவா இருந்து அவர்களை சமாதானத்தை கொடுமப்பா. நீர் பரம வைத்தியர் அப்பா. நீர் பரம வைத்தியராக இருந்து உம்முடைய பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்கி காத்துக்கொள்ளும். இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. இன்னும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த மகனை நீர் ஆசீர்வதி அப்பா. அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவரே நீர் இன்னும் பூரண சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன் ராஜா. இன்னும் சார், விஜயா, கமலா, ரெபேக்கா எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விதைக்கிற விதை விருதாவாக போய்விடாதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு விதையும் பலன் தரக்கூடியதாக இருக்க கிருபையை தாரும் அப்பா. நாங்கள் ஓடுகிற ஓட்டமும் விருதாவாக ஆகிவிடாதபடி நாங்கள் எங்கள் இலக்கை அடையத்தக்கதாக எங்களுக்கு கிருபையை தாரு ராஜா. இந்த ஜூமில் நடக்கிற இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதியும். இதில் பேச போகிற மகனையும் ஆசீர்வதியும். அவரையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும் அப்பா. சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவரல்ல அப்பா, அவர் முகத்தை மறைத்து நீராகவே எங்களுக்கு சொல்ல வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடி கேள்கிறேன். நாங்களும் அதை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படத்தக்கதாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபையை தாரும் அப்பா. எல்லா நன்மைகளையும் கூட்டித்தாரும். தரைவடங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வரப்பட்ட தடைப்பட்ட மக்களையும் ஏற்ற வேளையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் மீள்பெரு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேளும் பரமபிதாவே. ஆமென். ஆமென். நன்றி திருமதி கனகராஜ் அம்மா அவர்களுக்கு அருமையான இந்த ஜெபத்தை எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இவ்வேளையிலே தயவாக நான் வலியுறுத்துகிறது என்னவென்றால், தயவாக இந்த ஜெப கோரிக்கைகள் நீங்க தனிப்பட்ட ரீதியில உங்களுடைய குடும்பத்தோடு கூட ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் நீங்கள் நினைவு கூறும்படிக்கு தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வேளையிலே நாம் விசேஷ பாடல் ஒன்று, இந்த விசேஷ பாடல் பாட வருகிறவர் பிரதர் ரீமன் பாபு அவர்கள் மலேசியால இருந்து இந்த பாடலை நமக்கு பாட வருகிறார். பிரதர் ரீமன் பாபு என்ன படுத்துந்த ஐயா? இன்படுத்துந்தையா. சரி, மன்னிச்சதுயா. அன்பின் நிறைந்த சகோதரர்கள் சகோதரிகளே, தேவனோட கிருபை என்றென்றும் எல்லோரோட இருக்க இந்த ஜூம்ல வழி நடத்துக்கிற தேவனா நம்மளை எல்லோருமே பாதுகாப்பாராக. இந்த நேரத்துல தேவனை துதிக்கத்தக்க இந்த தருணத்தை கொடுத்த போதருக்கு கொடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனோட பாடல் இந்த நேரத்துல பாட இந்த வாய்ப்பினை தந்ததுக்காக நன்றி. ஆயிரம் இருந்தென்ன எனக்கு தேவ ஆலயம் ஒன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு தேவ ஆலயம் ஒன்றே போதும். நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு என் நாயகன் ஒன்றே போதும். இயேசு நாயகன் ஒன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு தேவ ஆலயம் ஒன்றே போதும். காலமெனும் ஊஞ்சலிலே கனிவுடன் என்னை ஆட வைத்தாய். காலமெனும் ஊஞ்சலிலே கனிவுடன் என்னை ஆட வைத்தாய். அன்பினிலே என்னை வாட்டெடுத்தாய். அன்பினிலே என்னை வாட்டெடுத்தாய். நல்ல பண்பிலே என்னை
தோத்தெடுத்தாய், வேதனை தீயாய் புடம்பு விட்டாய். தேவா தேவா தேவா, வேதனை தீயாய் புடம்பு விட்டாய், கடும் சோதனையால் மெருகு விட்டாய். சோதனையால் மெருகு விட்டாய். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு தேவ ஆலயம் ஒன்றே போதும். நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு என் நாயகன் அன்பொன்றே போதும். இயேசு நாயகன் அன்பொன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு தேவ ஆலயம் ஒன்றே போதும். ஆஸ்தி மலை போல் குவித்தாலும் இந்த அகிலமும் முழுவதையும் செகித்தாலும், ஆஸ்தி மலை போல் குவித்தாலும் இந்த அகிலமும் முழுவதையும் செகித்தாலும், ஆத்தும மீட்பு இல்லை என்றால், ஆத்தும மீட்பு இல்லை என்றால் அவைகளில் நாளொரு நன்மை இல்லை. ஆண்டவர் பாத்திரத்தில் பங்கும் இல்லை. மனமே மனமே மனமே, ஆண்டவர் பாத்திரத்தில் பங்கும் இல்லை. அருள்நாதர் மாளிகையில் இடமும் இல்லை. அருள்நாதர் மாளிகையில் இடமும் இல்லை. ஆயிரம் இருந்தென்ன எனக்கு தேவ ஆலயம் ஒன்றே போதும். நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு என் நாயகன் அன்பொன்றே போதும். இயேசு நாயகன் அன்பொன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு தேவ ஆலயம் ஒன்றே போதும். அமேன். அருமையான ஒரு பாடலுக்காக நன்றி. ஆயிரம் இருந்தால் என்ன எனக்கு, தேவன் ஆலயம் இருந்தாலே போதும் எனக்கு. அருமையான ஒரு பாடல், மிகவும் மனதை உருக்கக்கூடிய ஒரு பாடலை பாடின ஐயா ரேமன் பாபு அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் செய்யவிருக்கிற ஊழியங்களை கர்த்தரை வெகுவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாம வேத பாடத்துக்கு கடந்து போகலாம். இந்த தினத்துல நாம் படிக்கவிருக்கிற பாடம், வேத பாடமானது கிறிஸ்டியன் பிஹேவியர், கிறிஸ்துவ நடை என்ற தலைப்பின் கீழே டாக்டர் மேக்ஸ்வெல் பெஞ்சமின் பால்ராஜ் அவர்கள் நான் வரவேற்க முன்பாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் அவரை வரவேற்றுக் கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் மேக்ஸ்வெல் அவர்கள் ஸ்பைசர் காலேஜில் அவருடைய இறையியல் படிப்பை முடித்து தொடர்ச்சியாக அவர் எஜுகேஷன்ல பிஹெச்டி முடித்திருக்கிறாரு. இப்பொழுது அவர் ஸ்பைசர் அட்வான்டேஜ் யூனிவர்சிட்டியில ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கிறாரு. அவருடைய மனைவி தனுஷா மேரி அவர்கள் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள், ஜோயனா, ஜெனினி அவர்கள். இந்த வேலையிலே டாக்டர் மேக்ஸ்வெல் நம்மோடு கூட இணைந்திருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வேலையில இந்த தருணத்தை அவரிடத்துல நான் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர் மேக்ஸ்வெல் டு ஜாயினிங் வித் அஸ். உண்மையிலே பாரத்தோட வாஞ்சியோட நீங்கள் எங்களோட
இந்த வேத பாடத்தை எடுத்து பகிர்ந்து கொள்வதற்காக நான் செலுத்துகிறேன். டைம் இஸ் யோர்ஸ். ஃபர்ஸ்ட் டாக்டர் மேக்ஸ்வெல், நீங்க ஷேர் ஸ்கிரீன் பண்ணலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. யாவருக்கும் என்னுடைய மாலை வந்தனம். அநேக நாடுகளில் அநேக டைமிங் இருக்குது. ஆனால் என்னுடைய நண்பன் எட்வர்ட் அவர்கள் மலேசியா காங்கிரிகேஷன் சகோதர சகோதரிக்கு குறிப்பாக நீ பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால மலேசியா விசுவாச பிள்ளைகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை அழைத்ததுக்காக. என்னுடைய தகப்பனார் வந்து ஒரு போதகர், நல்ல தமிழ்ல பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் இப்போ மிஸ்டர் எட்வர்டு எப்படி தமிழில் பேசினாரோ அந்த தமிழில் கூட என்னையால் ஒழுங்காக பேச முடியாது. ஏன்னா 23 வருஷமாக நான் ஆங்கில பள்ளியில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் நான் ஆங்கிலத்திலேயே நான் பேசி வந்ததுனால எனக்கு அந்த ஒரு செந்தமிழில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை, மன்னித்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது பெருக்கமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். மிஸ்டர் எட்வர்ட் அவர்கள் என்னுடைய நண்பன், 1/2 மணி நேரம் மட்டும் பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன். அதனால் நீங்கள் எதனாச்சும் கேள்விகள் எதனாச்சும் நிறுத்தி நான் பதில் சொல்ல வேண்டுமானால் கண்டிப்பாக நீங்கள் என்னை கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்லலாம். கிறிஸ்துவின் நடத்தை. அந்த ஸ்லைட் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிருங்க டாக்டர். ஓகே, இந்த ஸ்லைடு ஓகே ஸ்லைடு நாம் இந்த கூட்டத்தின் ஆரம்ப வசனம் வந்து ரோமர் 12 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்க யாருனாச்சும் வச்சிருக்கிறீங்களா? வாசிக்க இல்ல என்னோட மனைவி வாசிக்க சொல்லுங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தின் மூலமாக நாம என்ன ஒரு 2 காரியத்தை கற்றுக்கொள்றோம்னா, பிரசன்ட், கடவுளுக்கு முன்னாடி நம்மளுடைய சரீரம் ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸ், ஹோலி, பரிசுத்தமான சரீரமாக பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்றாருங்க. அப்புறம் புத்தி உள்ள ஆராதனை. அப்போ கடவுள் நம்ம மத்தியில எப்படித்தான் பேசுறாரு, எப்படித்தான் நம்ம கூட கம்யூனிகேட் பண்றாருன்னா, நம்மளுடைய மைண்ட் மூலமா தான் கம்யூனிகேட் பண்றாங்க. நம்மளும் மைண்ட் மூலமா தான் கடவுள்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அது எவ்வளவு முக்கியம். இந்த கடைசி காலகட்டத்துல வந்து சாத்தான் வந்து இந்த சரீரத்தையும் இந்த புத்தியும் தான் அழிக்க பார்ப்பான். அதை ஸ்டாப் பண்ணிட்டோம், அதை பலவீனம் பண்ணிட்டோம்னா நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. கடவுளும் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது. அதனால இங்க வந்து இந்த முதல் வசனம் வந்து இந்த சரீரத்தை வந்து நம்ம ஒழுங்காக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றது புத்தியை நாம் காத்து கொள்ள வேண்டும். யோவான் 17 15 16 வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தானால் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
இப்ப இந்த வசனத்துல வந்து நீங்க உலகத்துல இருங்க, ஆனா உலகத்தார் போல நீங்க உங்க நடத்தையை இருக்காதீர்கள் அப்படின்னு இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ உலகத்தார் போல நம்ம நடக்கலன்னா வித்தியாசமா எதனாச்சும் நடக்கணுமா நம்ம இஷ்டத்துக்கு? அப்படி கிடையாது. நம்ம இப்போ ஒரு புத்த மதத்துல இருந்து ஒரு புத்திஸ்ட் வந்து எப்படி நடப்பாரு? எப்படி அவர் நடத்தை இருக்கும்? புத்தரை போலயே இருக்கும். அதனால நம்ம நடத்தை நம்மளுடைய அறிவு அறிவுக்கு மாறி நம்ம நடக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அந்த அந்த பிரின்சிபிள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹெவன்லி பிரின்சிபிள். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த பிரின்சிபிள் அடிப்படை மூலமாகத்தான் நம்மளுடைய நடத்தை காணப்பட வேண்டும் என்று இங்க சொல்லியிருக்கிறாரு. இப்ப எல்லா டாக்டரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளங்க, இந்த வியாதி வந்து லைஃப் ஸ்டைல்ல தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நடத்தை வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப இணையாக இருக்கின்றது. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க பூமிக்கு உப்பா இருங்க, வெளிச்சமாக இருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நடத்தை நம்ம மத்தியில காணப்படுகின்றதா? இப்ப ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாவே அந்த நல்லா இருக்கிற வீடும் சண்டை வந்துடும். அவங்க அப்ப வந்து உப்பா இருக்கிறாங்களா, இல்ல வெளிச்சமாக இருக்கிறாங்களா, சாரமற்று இருக்கிறாங்களா, நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கின்றது அப்படின்னு இந்த உப்பும் வெளிச்சத்தின் மூலமாக நாம் எப்படி இருக்கிறோம். சிலவங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த சண்டை உள்ள வீடும் மகிழ்ச்சியாக ரொம்ப ஒற்றுமையாக சண்டையே அங்க போய்விடும். அந்த மாதிரி ஒரு நடத்தை நாம கிட்ட காணப்படுகின்றதா அப்படின்னு நாமளே சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப பைபிள் ஸ்டடியா அந்த பிள்ளைங்க அந்த மாணவர்கள் வந்து ஒரு கேட்கின்ற ஒரு கேள்வி என்னன்னா, நம் நடத்தையின் மூலமாக ரட்சிப்பை பெற முடியுமா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா ஆபிரகாம பார்த்தோம்னா 2 காரியத்தை செய்யும் போது 2 டைட்டில் அவர் பெறாரு. அந்த ஒரு கிரியை மூலமாக நடத்தையின் மூலமாக அவர் விசுவாசத்தின் தகப்பனாக ஆனாரு. அப்புறம் அந்த பட்டியல்ல விசுவாசத்தின் பட்டியல்ல அவரு இடம் பிடித்தாரு. he was counted as righteous. அந்த செயல், அந்த ஒரு நடத்தை, அந்த ஒரு விசுவாசம் வந்து அது வந்து நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப மாணவர்களுக்கு என்ன ஒரு கேள்வின்னா, 2 எக்ஸ்ட்ரீம் போயிரும் இந்த உலகத்துல. 2 எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு கிருபையினால ரட்சிக்கப்படணும், இன்னொன்னு நடத்தையினால, ஃபாலோயிங் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், லாஸ் ஆஃப் காட். அப்போ நம்ம லாஸ் ஆஃப் காடை வந்து நம்ம கடைப்பிடித்து நம்ம நடத்தையில நம்ம காமிச்சா நம்மளுக்கு ரட்சிப்பு வந்துருமா? இல்லை. நம்ம ஏன் கடவுளுடைய கற்பனையை பின்பற்றோம், பிரின்சிபிள்ஸை நம்ம நடத்தையில காமிக்கிறோம்னா, ஏற்கனவே கல்வாரி சிலுவையில கர்த்தர் நம்மளுக்கு அந்த ஒரு ரட்சிப்பை நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துட்டாரு. அதனுக்கு நன்றி கடனாகத்தான் நம்ம வந்து அவருடைய கற்பனையை கீழ்ப்படுகிறோம். ஒரு ஒழுக்கமான நடத்தையை நாம வாழ வேண்டும். அதுதான் இந்த ஒரு சால்வேஷனுக்கும் பிஹேவியருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நான் நம்புகின்றேன். இன்னொரு காரியம் வந்து இந்த வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை மன்னிக்கவும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனத்துல 2 வசனத்தின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, நம்ம வந்து எதுல பிறந்திருக்கிறோம், எந்த சிச்சுவேஷன்ல நம்ம பிறந்திருக்கிறோம், யுத்த காலத்துல நம்ம பிறந்திருக்கிறோம். அதனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். யுத்த காலத்துல நம்ம கவசம் அணியாம சண்டை போட்டா நம்ம நிச்சயமாக
தோல்வியை சந்திக்க முடியும். இங்க பவுல் வந்து இந்த கவசத்தை சொல்லி இருக்கிறார், கவசத்தை போடுங்க. இப்ப குதிரைக்கு கடிவாளம், அப்புறம் அந்த கண்ணுக்கு அந்த ஒரு கருவியை போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்த நடத்தைய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேதத்தில் உள்ள ஒரு பிரின்சிபல்ஸ் இங்க 12வது வசனத்துல ஆங்கிலத்துல என்ன தெரியுமா போட்டிருக்குது? we are fighting against principalities. பிரின்சிபல்ஸுக்கு உடனான ஒரு ஒரு சண்டையை நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதனால நம்ம வந்து நம்மளோட பிஹேவியரு, நம்மளுடைய கண்ட்ரோல் பண்ணணும்னா, பெர்ஃபார்ம் பண்ணணுமா, நல்ல ஒரு நடத்தையை பண்ணணுமா, கிறிஸ்துவின் கோட்பாடு, கிறிஸ்துவின் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. சாத்தான் ஏதேன் தோட்டத்துல அவனோட பிரின்சிபல்ஸை தான் ஏவாளுக்கு திணித்தான். நம்ம ஒரு பிரின்சிபல்ஸை நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உலகத்தோட பிரின்சிபல்ஸ் நம்மளுக்கு வந்துடும் என்று நாம இங்க பார்க்கணும். இங்க வந்து இன்னொரு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்க வந்து என்னுடைய சரீரம் இது கடவுள் கொடுத்த கை, மேக்ஸ்வெல் கை கிடையாது. இந்த சரீரமே கடவுளுடையது. அதுதான் சொல்லி இருக்கிறாங்க ஆங்கிலத்துல, யூ ஆர் நாட் யுவர் ஓன் பட் டு த ஹோலி ஸ்பிரிட். இங்க கடவுள் வந்து நீங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைங்க, இது என்னோட சரீரம், நான் அதுல வாசம் செய்ய போகின்றேன். அப்ப அந்த சரீரத்தை எப்படி நம்ம வைத்து கொள்ள வேண்டும், அதுதான் இங்க முக்கியமான ஒரு பாடம். கடவுள் வந்து ஓய் நாளை பத்தி சொல்றாரு, அது என்னுடைய நாள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த வசனத்துல இது என்னுடைய சரீரம் என்று இங்க அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த சரீரத்தை நம்ம பொல்யூட் பண்ணா கடவுள் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இந்த தலைப்பு வந்து கிறிஸ்துவின் நடத்தை, கிறிஸ்டியன் பிஹேவியர், டெம்பரன்ஸ், அதைத்தான் காட்டுகிறது. ஓகே, இந்த டெம்பரன்ஸ் இப்ப உலகத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும் பொழுது அட்வென்டிஸ்காரங்களுக்கு பெரிய வியாதி, சின்ன வியாதியில அவங்க பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வியாதிங்க, இவ்வளோ பெரிய ஒரு நம்பர்ஸ் காணப்படல, அவங்க ஹெல்த்தியா இருக்கிறாங்க ரேஷியோ படி பார்த்தோம்னா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். நம்மளுக்கு வந்து இந்த டெம்பரன்ஸ், ஹெல்த் அண்ட் டெம்பரன்ஸ் லாக்கா வந்து நம்ம சபையில இருக்கிறது, வீட்டுல இருக்கிறது ரொம்ப முக்கியமானது, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இப்ப வந்து கிறிஸ்துவின் நடத்தை வந்து ஆவிக்குரிய நடத்தை மாத்திரம்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுமா? இப்ப நம்மளுக்கு கடவுள் எவ்வளவோ பவர் கொடுத்திருக்கிறார். பிசிக்கல் பவர், இன்டெலெக்சுவல் பவர், சோஷியல் பவர், எமோஷனல் பவர், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பவர், மாரல் பவர். எல்லா பவரையும் அந்த நடத்தையை நாம் காணப்பட வேண்டும். எல்லா பவரையும் நம்ம பரிசுத்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும். மிஸ்ஸஸ் ஒயிட் அவர்கள் அழகான ஒரு வசனத்தை சொல்றாங்க. பரிசுத்தம் என்பது ஒரு சின்ன பகுதி அல்ல, ஒரு பார்ட் கிடையாது. இட் இஸ் அ ஹோல். ஹோலினஸ் இஸ் ஹோல்னஸ், முழுமையானது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் 2ஆம் வருகை வரும்பொழுது 3 காரியத்தை பரிசுத்தமாக வச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன காரியத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும்? நம்மளுடைய பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். புரியுதா? அதனால இப்ப வந்து நிறைய பேரு நோய் இருந்து கஷ்டப்பட்டு இறக்குறாங்க. அப்புறம் நோயினால ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்? ஒருத்தர் அழகாக சொன்னாரு, நாங்க உரையாடல் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, நம்ம ஹெல்த் அண்ட் டெம்பரன்ஸ் நம்ம சர்ச்சில் செத்து போச்சு, அதனாலதான் அநேக பேரு இறக்குறாங்க. நமக்கு எவ்வளவு கடவுள் இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்தாரு. நம்ம சில சமயத்துல அலட்சியப்படுத்தினா அதனோட விளைவுகள் எப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்துல, கடைசி காலகட்டத்துல சாத்தான் வந்து யுத்தம் வந்து பெரிய பெரிய காரியத்துல நான் யுத்தம் பண்ணல, சாப்பாடு காரியத்துல, நம்மளுடைய நடத்தையின் காரியத்துல, மீடியா, கேஜெட்ஸ், டிவி, அதன் மூலமாக எதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்றான். கடவுள் புத்தி உள்ள ஆராதனை, அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. புத்தி உள்ள ஆராதனை பண்ணா நம்ம ரீசனிங் பவரை வீக் பண்ணிடுறான். நம்மளுடைய சாப்பாடு காரியத்துல,
வீக் பண்ணிடுறான். நம்மளுடைய மீடியா, நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பொழுதுபோக்கு, நம்மளுடைய ட்ரெஸ்ஸு, அதை வச்சு நம்மளுடைய ரீசனிங் பவரை வீக் பண்ணிடுறான். அதனாலதான் அதெல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அப்புறம் நம்ம மனசாட்சியை கெடுத்து விட்டுறோம். நம்ம ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூங்கல, ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணலாம், இதெல்லாம் வீக் ஆயிட்டே போகும். நம்மளோட ரீசனிங் பவர், நம்மளுடைய மனசாட்சி, த சென்ஸ் ஆஃப் காட், கடவுள் இருக்கிறார் அந்த பயம் இல்லாமே போயிடும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னே அது போயிருமா. அப்புறம் இட் வில் டிக்ரீஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் அத்தாரிட்டி ஓவர் யுவர் மைண்ட் ஓவர் யுவர் பாடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப டிக்ரீசிங் ஸ்ட்ரென்த் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் யுவர் மைண்ட் ஓவர் பாடி. இப்ப மைண்ட் தான் இந்த விரலை இப்படி மடக்க சொல்லுது, அதே நேரத்துல இந்த பாடி தான் மைண்டை சப்போர்ட் பண்ணுது. ரெண்டும் முக்கியமான காரியமாக இருக்கின்றது என்று பாக்குறோம். இப்ப வருகை எப்ப வந்தார் இயேசு கிறிஸ்து? காலம் நிறைவேற பிறகு. ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் காட் சென்ட் இஸ் ஒன்லி சன். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம்னா என்னது? சேச்சுரேட்டட் பாயிண்ட்னு நம்மளுக்கு தெரியும். டம்ளர்ல தண்ணி அந்த விழா வரைக்கும் தான் ஊத்த முடியும், அதுதான் சேச்சுரேட்டட் பாயிண்ட். அதே மாதிரி கடவுள் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில எல்லா பகுதியிலையும் சேச்சுரேட்டட் பாயிண்ட் ஆயிடுச்சு. அரசியல், பொலிட்டிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, மாரலி, ஸ்பிரிச்சுவலி எல்லாம் பிச்சு டார்க், கரப்ஷன், எல்லாம் வறுமை, எல்லாத்துக்கும் அந்த அந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் வரும்போது கடவுள் வெளிச்சத்தை அனுப்பினார், சத்தியத்தை அனுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒன்னு சொல்றாரு, நான் 2ஆம் வருகை வரும்பொழுது நான் விசுவாசத்தை காண்பேனோ அப்படின்னு கேட்கிறேன். விசுவாசத்தை காண்பேனோ. ஓகே, அந்த விசுவாசத்தின் அந்த மனசாட்சியின் மூலமாக, அந்த ரீசனிங் மூலமாக, அந்த சென்ஸ் ஆஃப் காட் மூலமாகத்தான் நம்ம அந்த விசுவாசத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த வேதத்துல அநேக லாஸ், கற்பனைகள் இருக்குது. சிவிக் லா, மேரேஜ் லா, சோஷியல் லா, ஓகே, மாரல் லா, அப்புறம் சாக்ரிஃபிஷியல் லா, அப்புறம் ஹெல்த் லான்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஹெல்த் லா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். நேத்து எங்க மக ஒரு கேள்வி கேட்டா, ரெவலேஷன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெவலேஷன் கடைசி புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குதுப்பா, அதுக்கப்புறம் ஏசாமி எதுவுமே சேர்க்கலையா, நம்ம எல்லாம் முக்கியமா இல்லையா, நம்ம எல்லாம் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணலையா? நான் சொன்னேன், நம்மளுக்கு இந்த உலகத்துல எப்படி நடக்க வேண்டும், பரலோகத்துக்கு எப்படி போக வேண்டும் உள்ள அனைத்து சக்திகளும் இந்த புஸ்தகத்துல ரெவலேஷன் வரைக்கும் எழுதியிருக்கிறாருமா. எல்லா பிரின்சிபிள்ஸும் பைபிள் நாசால ஒரு டெக்ஸ்ட் புக்கா யூஸ் பண்றாங்க. எல்லா பிரின்சிபிள்ஸும், எல்லா சப்ஜெக்டும் நம்மளுக்கு அந்த வேதத்துல இருந்து நம்ம பார்க்கின்றோம். கடவுள் சொல்றாரு, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதுல உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம மேலோட்டமாக பார்க்கின்றோம். நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் நம்ம எடுத்து நம்ம இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம சாட்சியாகவும், அப்புறம் நம்ம ஹெல்த்தியாகவும், நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். இப்ப சாத்தான் ஆனவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் என்றால், இந்த கடைசி காலகட்டத்துல he wants to steal our health. கடைசியா யோபு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடைசியா ஹெல்த்தை தான் கைய வச்சான். ஹெல்த், பிள்ளைங்க போனாங்க, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா கடைசியில ஹெல்த் மூலமா தான் அவனை சோதிச்சான். அதனால நம்ம மாரலி டவுன் ஆகுன்னா அவனுக்கு நல்லா தெரியுது, இவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க, அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டா தான் அவங்க they will lose the health. அந்த ஹெல்த் joy and happiness, அது ஒரு gift, the peace of mind. புரிஞ்சுச்சா? சில பாஸ்டருங்க, சில ஊழியக்காரங்க, நல்ல பாஸ்டர், நல்ல கடவுள் பயந்த ஒரு ஊழியக்காரர், அவ்வளோ நல்ல பிரசங்கம், அவ்வளோ நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி, அவ்வளோ உண்மையும் உத்தமமா இருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு நோய் இறந்துருவாங்க. ஏன்னா ஹெல்த் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. ஹெல்த் லாஸும் ஒண்ணு இருக்குது இல்ல. கடவுள் அந்த கொட்டேஷன்ல நம்ம பாப்பா ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
சில சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே சாப்பிட்றேன், நான் நல்லா தானே காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா நம்ம ஆக்டிவா இருக்கிறோமா? நம்ம ஹெல்த் பத்தி அநேக காரியங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதை நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? அதுதான் மெயின். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த ஒரு இந்த 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 வசனம் கிடையாது, இது ஒரு கொட்டேஷன். இது வாசிங் படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Since the mind and the soul find expression through the body, both mental and spiritual vigor in great degree dependent upon physical strength and activity. Whatever promotes physical health promotes the development of strong mind and a well-balanced character. இந்த ஒரு ஈஜி ஒயிட் கொட்டேஷன்ல இருந்து இந்த புக் ஆஃப் எஜுகேஷன்ல நான் எடுத்திருக்கிறேன். அது அந்த பேஜ் நம்பர் அதெல்லாம் போடல, மன்னிக்கவும். போட்டேன், அது இது என்னது சேவ் ஆயிடுச்சு என்னன்னு தெரியாது. இங்க பாருங்க, நம்ம மைண்டு வச்சிருக்கிறோம், அதை எதன் மூலமா தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? பாடி மூலமா தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பாடிய, நம்ம சரீரத்தை எப்படி பேணி பராமரிக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்டு கொள்ள வேண்டும். ப்ரொமோட்டிங் பிசிக்கல் ஹெல்த், ப்ரொமோட்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் வெல் பேலன்ஸ்ட் கேரக்டர். இப்ப நல்ல ஒரு சரீரம் நல்ல ஒரு மனதை தரும், நல்ல ஒரு கேரக்டர் நம்மளுக்கு டெவலப் ஆகும். இன்னொரு கொட்டேஷன் வாசிங் படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். Without health, no one can distinctly understand or as completely fulfill his obligations to himself, to his fellow beings, or to his creator. Therefore, the health should be as faithfully guarded as the character. Education, page number. Thank you. Okay. கேரக்டரை எப்படி, ஒழுக்கத்தை, நம்மளுடைய குண அதிசயங்களை எப்படி நம்ம காத்துக்கொள்றோமோ அதே மாதிரி ஹெல்த்தியும் காத்துக்கொள்ளணும். இந்த வசனத்தின் இந்த கொட்டேஷன் மூலமா அதுல என்ன இருக்குதுன்னா, நம்மளுடைய ஹெல்த் இல்லைன்னா நம்மளுடைய வேலைகளை திறன்பட செய்ய மாட்டோம். நம்மளுடைய வேலைகள் நம்மளுக்கு செய்ய மாட்டோம், நம்மளுடைய சகோதரன் சகோதரிக்கும் நம்மள வேலை செய்ய முடியாது, நம்மளுடைய கிரியேட்டருக்கும் நம்மளுடைய கடவுளுக்கும் நம்ம முழுமையான ஒரு வேலையை செய்ய முடியாது என்று நாம் இங்க பார்க்கின்றோம். இன்னொரு கொட்டேஷன் நீங்க வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். The laws that govern our I can't see. The laws that govern our physical organism, God has written upon every nerve, muscle, and fiber of the body. Every careless or willful violation of these laws is a sin against our Creator. Education, 196 page in paragraph 3. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இப்ப இந்த லா, இந்த கற்பனைய எங்கெங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாராம், ஒவ்வொரு நர்வு, ஒவ்வொரு மசில் கிட்ட எழுதி வச்சிருக்கிறாராம். அந்த நர்வு மசில்ஸை நம்ம வயலேட் பண்ணோம்னா அது சின் அகெயின்ஸ்ட் அவர் கிரியேட்டர்னு இங்க காமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு கொட்டேஷன் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். The influence of the mind on the body as well as of the body on the mind should be emphasized. Every student needs to understand the relation between plain living and high thinking. It rests with us individually to decide whether our lives shall be controlled by the mind or by the body. இங்க பார்ப்போமானால் பாடி மைண்டுக்கு கமாண்ட் கொடுக்குதா, மைண்டு பாடிக்கு கமாண்ட் கொடுக்குதா? நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாம் மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும், பாடி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆனா இப்போ உள்ள காலகட்ட ஒரு லைஃப் ஸ்டைலு, ஒரு நம்மளுடைய
ஆரோக்கிய வழி இல்லைன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ், ஹெல்த் லாஸ், ஹெல்த் ரூல்ஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்றோம்னா அந்த சாப்பாடு காரியங்கள் விஷயங்கள் பார்ப்போமானால் அது வந்து பாடி தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. நம்ம மைண்டு எதை கண்ட்ரோல் எதன் கீழே இருக்கணும்? த மைண்ட் ஆஃப் காட். நம்ம மைண்டு யாரு கண்ட்ரோல் பண்ணோம்? கடவுள் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கு நம்ம அலோ பண்ணணும். இங்க வந்து என்னுடைய சிஸ்டர்லாம் அண்ணின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எங்க அண்ணி வந்து தம் கட்டிட்டு வேலை செய்வாங்க. சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ரொம்ப டென்ஷனோட காலையில சாப்பாடு சாப்பிடாம வருஷ கணக்குல வேலை செய்யறது. கடைசியில ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு. அதற்கு நிறைய இந்த பல ஜூஸுங்க, வெஜிடபிள் ஜூஸ், இப்ப பெட்ரோல் டேங்க் இருக்குதுல்ல, அதுல அந்த டேங்க்ல ஒரு 2 டேங்க் குடிச்சிருப்பாங்க. ஆனா அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஹெல்த் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணல. அது பார்த்துக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படியே போயிட்டே காலத்தை கடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா லேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அதுதான் இங்க மிஸ்ஸஸ் ஒயிட் சொல்றாங்க. லேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்தை பத்தி எப்பதான் நம்ம பேசுவோம்? நம்மளுடைய ஹெல்த் போன பிறகுதான் பேசுவோம். பிரியமானவர்களே, இது புரிஞ்சிச்சா? ஹெல்த்தை பத்தி எப்ப பேசுவோம்? when we lose our health we will start talking about health. புரியுதுதா? இங்க வந்து மிஸ்ஸஸ் ஒயிட்டோட காரியங்கள், அட்வைஸ், அட்மாலிஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சில சமயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், மிஸ் அப்ளை பண்றோம், அப்புறம் மிஸ்கோட் பண்றோம், அப்புறம் ரிஜெக்ட் பண்றோம், டிபேட் பண்றோம். இதுதான் ஏதேன் தோட்டத்துல சாத்தான் பண்ணிட்டு இருந்தான், கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, இந்த ஒரு காரியங்கள் வந்து அற்பமான காரியங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. பிளெஸிங்ஸ், நம்ம டோட்டல் ஹெல்த்தை பத்தி பார்த்தோம். பிளெஸிங்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். இப்ப பாவத்துக்கு முன்னாடி என்ன ஒரு வேலை கொடுத்தாரு கடவுள? ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்க சொன்னாரு, பராமரிக்க சொன்னாரு. அக்ரிகல்ச்சர் ஒர்க், சுருக்கமா சொல்ல போனா தோட்ட வேலை. பாவத்துக்கு முன்னாடி. பாவத்துக்கு அப்புறம் என்ன கொடுத்தாரு? வேர்வையுடன் நீங்க தோட்ட வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு. அந்த வேர்வையை ஆட் பண்ணிருக்கிறார். அந்த வேர்வை ரொம்ப முக்கியம். ஏன்னா கடவுள் தான் இந்த உலகத்து இந்த சரீரத்தை படைச்சாரு. இந்த பாவம் சரீரம் நம்ம வேர்வை சிந்தி அதை எக்ஸசைஸ் பண்ணி ஒவ்வொரு மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணா நம்மளுக்கு வியாதி வரும். the curse of sin will come upon us. அப்ப நம்ம எக்ஸசைஸே பண்ண மாட்டேங்கிறோம். இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து நம்ம என்ன வாலிபர்கள் சொல்றாருங்கன்னா, எக்ஸசைஸ்க்கும் எதனாச்சும் ஒரு டேப்லெட் இருக்குது, அதை போட்டுட்டு நாங்க தம் கட்டிட்டு வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்ஸசைஸ் மூலமாக we increase our energy. இந்த ஸ்ட்ரெஸ், வரிஸ், டென்ஷனு, டிப்ரெஷனு எல்லாம் போயிடும் எக்ஸசைஸ் மூலமாக. ஓகே, வீட்டு வேலை செஞ்சாவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும், அப்புறம் இம்ப்ரூவிங் த டைஜஷன், ஹார்ட்டை நம்ம பாதுகாத்துக்கலாம், கேன்சர் வராது. ரெகுலர் எக்ஸசைஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் இங்க வந்து மிஸ்ஸஸ் ஒயிட் என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இஸ் an ABCD ஆஃப் எஜுகேஷன். இந்த அக்ரிகல்ச்சர் மூலமாக, தோட்ட வேலையின் மூலமாக கடவுள் எவ்வளவோ பாடங்கள் நம்மளுக்கு சொல்ல, டீச் பண்ண காத்து கொண்டு இருக்கிறார். அதனால அந்த தோட்ட வேலைய நம்ம புறக்கணிக்க கூடாது. இங்க இன்னொரு காரியம், the relation of diet to intellectual development should be given far more attention than it has received. Mental confusion and dullness are often the results of errors in diet. Education, page 204, paragraph 1. நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இங்க வந்து ஹையஸ்ட் நாலேஜ் எது? பைபிள் ஸ்டடி, பிரேயர் பிளஸ் கார்டனிங். இந்த 2 வேலையை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு ஹையஸ்ட் நாலேஜ் கிடைக்குதுன்னு சொல்றாரு. இங்க மார்த்தா கிட்ட சொல்றாரு,
மேரி வந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துட்டா, நீ வந்து ரொம்ப எல்லா காரியத்துக்காகவும் ஆங்ஷியஸா இருக்கிறேன்னு சொல்றாரு ஏசப்பா. மார்த்தாவை பத்தி எல்லா காரியத்துக்காக ஒன்னே ஒண்ணுதான் குறை, ஆனா எல்லாத்துக்கிட்டையும் எல்லா காரியத்தையும் குறித்து நீ ஆங்ஷியஸா இருக்கிற. இப்ப ஆங்ஸைட்டிக்கு எத்தனை பில்லியன் டாலர் மாத்திரை சாப்பிடுறாங்க தெரியுமா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, நம்ம கண்ட்ரியில ஆங்ஸைட்டிய போகிறதுக்கு எத்தனை கோடிக்கணக்கான மாத்திரைகள், எத்தனை கோடிக்கணக்கான காசு கொடுத்து அந்த மாத்திரைகளை சாப்பிடுறாங்க. ஆங்ஷியஸ், ஒரு பதட்டம், ஒரு எதிர்பார்ப்பு. ஒண்ணு ஃபார் அ கிறிஸ்டியன் நத்திங் இஸ் என்னது சர்ப்ரைஸ். எதுவுமே சர்ப்ரைஸ் கிடையாது கிறிஸ்தவங்களுக்கு. எல்லாமே கடவுள் சொல்லி இருக்கிறாரு. இது நடந்துருச்சா, இது ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. இது ஒரு பெரிய அதிசயமா? ஏற்கனவே எங்களுக்கு கடவுள் ஒரு பெரிய பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு நற்செய்தியா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லணும் மற்றவங்க கிட்ட. இப்ப எக்ஸசைஸ பத்தி பார்த்தோம். வெளிச்சம், சன்லைட். சன்லைட்டு எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கணும் பிரியமானவர்களே? இலவசமா கடவுள் கொடுக்குறாரு. காத்தை இலவசமா கொடுக்குறாரு. நம்ம தான் அந்த லைட் மூலமாக எவ்வளவோ நன்மையான காரியங்கள் நம்மளுக்கு ஹெல்த் காணப்படுகின்றது. நம்மளுக்கு பலவீனம், சரீர பலவீனம் இருந்தாலும் அந்த லைட் நம்மளுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது, ஒரு ஹீலிங்க கொடுக்குது. இந்த கால வாலிபர்கள் வந்து உடம்புல வந்து 75% தண்ணி தான், ஆனா பெப்சியும் மற்ற பானங்களையும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ டயர்டா இருக்குது, டீ காஃபி எடு, பெப்சி குடி, ரொம்ப தாகமா இருக்குது. நம்ம உடம்பு பெப்சி டீ காஃபில பில்ட் பண்ணல, தண்ணினால பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஹைட்ரோ தெரப்பியை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேணும். அந்த தண்ணி எவ்வளவு நம்ம உடம்புல கிளென்சிங் ஆகுது, எவ்வளவு சுத்தம் பண்ண வேண்டும், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருட்டாவே நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். ஆனா கடைசியில நம்மள மற்றவங்களை பார்த்து சிரிக்க வண்ணமாக இருக்கின்றது. காத்து, இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஜன்னல் எல்லாம் பெருசு பெருசா நிறைய ஜன்னல் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க காத்தோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பியோர் ஆக்சிஜன். ஏன் 900 வருஷம், ஒருவேளை 1000 வருஷம் கூட ஜலப்பரத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க. எப்படி அவங்களால வாழ முடிஞ்சிச்சு? அவங்களுக்கு சுத்தமான அதிகமான ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல இருந்துச்சான். நம்ம வீடெல்லாம் பூட்டிட்டு ஏசியில தான் இருக்கணும். அப்படி நம்ம லைஃப் ஸ்டைல மாறி இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு அநேக ப்ராப்ளம் வருது. இந்த ஆக்சிஜன் இப்பதான் இந்த இந்த காலகட்டத்துல, இந்த லாக்டவுன்ல தான் நம்ம லங்ஸ்னா என்ன, லங்ஸ் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் இந்த கொரோனா நோயில நம்மளுக்கு தெரியுது. இருதயம் 1 இருக்குது, லங்ஸ் 4 இருக்குது. ஆனா இந்த 4 லங்ஸ்ல நம்ம 2 லங்ஸ் தான் யூஸ் பண்றோம், டெவலப் பண்றோம், எக்ஸ்பேண்ட் பண்றோம். பிரியமானவர்களே, நல்ல காற்று எடுக்க வேண்டும். இந்த லைஃப் ஸ்டைல், நம்ம நடத்தை. இப்ப யுத்த காலத்துல பிறந்திருக்கிறோம். நான் வந்து மிஸ்டர் எட்வின் கிட்ட வந்து, எட்வின் நீங்க துப்பாக்கில சண்டை போட்டுட்டு இருங்க, நான் ஒரு 2 PhD முடிச்சுட்டு வரேன். அதுதான் நம்மளுடைய அட்வான்ஸ்மெண்ட், நம்மளோட அச்சீவ்மெண்டாவா இருக்குது. சாலமோன் ஞானி வந்து இதெல்லாம் மாயே, இதெல்லாம் மாயே. எதனால நம்ம பாவம் செய்யறோம்? எதனால சாத்தான் பாவம் செஞ்சான் பரலோகத்துல? ஆசை. ஆசை வென்றவன் அகிலத்தை வென்றான். இந்த ஆசை தான் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணும். லூசிஃபருக்கு என்ன ஆசை? கடவுளுடைய சிங்காசனத்தை விட அதுக்கு மேலாக நான் என்னோட சிங்காசனம் இருக்கணும் அப்படின்னு இந்த 10வது கற்பனை இச்சித்தான். இந்த ஆசையெல்லாம் 3 விதமாக வேதம் நம்மளுக்கு பிரித்திருக்கிறது. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைன்னு பார்த்திருக்கிறோம். இங்க லூக்கு நம்ம பார்த்தோம், மார்த்தால பத்தி நம்ம பார்த்தோம். இங்க ஜேம்ஸ், யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
இச்சை வந்து அதை சேச்சுரேட்டட் பாயிண்ட் வந்த பிறகு நம்ம பாவத்தை செய்யறதுக்கு. அதனால ஏன் நம்ம ஹெல்த் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணலன்னா, உலக பிரகாரமான ஒரு ஆசை, ஒரு இச்சை நம்மளுக்கு இழுக்குது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டா ஒண்டி போதுங்க, உடனே நம்ம இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நம்ம காணப்படுவோம். பிளெஸிங்ஸ் ஆஃப் ட்ரக் ஃப்ரீ. மாத்திரை எடுக்கணும். வியாதி வந்துருச்சுன்னா எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், பிளஸ் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட், பல வகைகள், கடவுள் எவ்வளோ சத்து அவருடைய படைப்புல வச்சிருக்கிறார், எல்லாம் எடுக்கணும். பிணியாளிக்கு ஒரு வைத்தியர் தேவை. சிலவங்க அதை வந்து நெக்லெக்ட் பண்றாங்க, புரிஞ்சுச்சா? அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனா டேப்லெட்டே எடுக்காம இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷமாக நம்மளுக்கு காணப்படுகின்றது. இப்ப ஒருத்தர் ஒரு வீக் ஆஃப் பிரேயர் எடுத்தார் லண்டன்ல. அவர் அந்த டாபிக் வந்து ரொம்ப அருமையான ஒரு டாபிக். அவர் என்ன, அந்த காலத்துலலாம் நீ உன் நண்பனை காமி, நான் உன்னை யார் என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். இப்பெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு பழமொழி வந்திருக்குது, ஷோ மீ வாட் யூ ஈட், ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். புரிஞ்சுதா? பவுல் என்ன சொல்றாரு, வேலை செய்யலாம், சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாரு. புரிந்துதா? அவரு எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் ஒரு நெட் மேக்கிங், அவர் நெட்டை பின்னி அதை வித்து அவருடைய ஜீவனை இது பண்ணாரு. இப்ப வந்து டீ காஃபி, இப்ப டீ காஃபி டாக்டர் எப்படி ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, கிரீன் டீ எடுங்க, அவங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லது, கல்லீரலுக்கு நல்லது, அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செவன்த் டே அல்லாதவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க டீ காஃபியை பத்தி? டீ காஃபி வந்து ஒரு கொடிய பானம், ஹார்ம்ஃபுல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கொடிய பானம். அது வந்து அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப ஜென்டிலா காணும். பெப்சி மற்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்வீட்டா காணப்படும். ஆனா அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், பெயின் ரிலீஃப்னு சொல்லுவாங்க டீ காஃபி எல்லாம். ஆனா மைல்டு அட்டாக், ஸ்லோ பாய்சன். அந்த டீ காஃபியோட இலைய வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா எந்த மிருகமும் சாப்பிடாது. புரிஞ்சுச்சா? எந்த மிருகமும் சாப்பிடாத ஒரு டீ இலைய நம்ம நிறைய பேர் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த டீ காஃபி பண்ண 11 கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த டீ காஃபியோட இலை வந்து மழையும் உற்பத்தி பண்ணாதான், இட் வில் நாட் கிரியேட் ரெயின் ஆர் ரிசீவ் ரெயின். மழையும் அந்த மேகத்தை இழுக்காதான். அப்படிப்பட்ட ஒரு கொடிய இலை. கடவுள் வந்து ஒரு மருந்துக்காக அதை கிரியேட் பண்ணியிருக்கலாம். அதை டெய்லி நம்ம உண்ணிட்டு இருக்கிறது தவறான காரியம். அப்படி உங்களுக்கு காஃபி குடிக்கணும்னா சோயா காஃபி குடிக்கலாம். பேர்ச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வறுத்து நீங்க அதை பவுடர் பண்ணி அதை காஃபியை பண்ணலாம் அப்படின்னு நீங்க இது பண்ணலாம். அதனால டீ குடிக்கணும்னா மேங்கோ இலைய நீங்க காய வச்சு, கழுவி காய வச்சு நீங்க பவுடர் பண்ணி ஒரு லெமன் விட்டு கருப்பு டீ போட்டு நீங்க அதை மேங்கோ டீன்னு இது பண்ணலாம். கோவா இலைய போட்டா அந்த கோவா இலையில எவ்வளோ ஒரு மெடிசின் காரியங்கள் இருக்குது தெரியுமா? மேங்கோ டீல எவ்வளோ ஒரு மெடிசின் காரியங்கள் இருக்குது தெரியுமா? நம்ம இதை சின்னதெல்லாம் நம்ம விட்டுறோம். ஆனா நம்ம கெமிக்கல்ஸை யூஸ் பண்றோம். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம உடம்புல திணிக்க லாஸ் ஆஃப் கோஆர்டினேஷன், கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகுது. சில சமயத்துல கோமா. இப்ப வந்து ஆல்கஹால்னா ரைஸ் பிராண்ட் பியர்னு வருது. ரைஸ்ல தானங்க உற்பத்தி பண்றாங்க. இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றோம். முதலாவது காரியம். இன்னொரு காரியம் வந்து அதை வந்து நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்றோம். ஜஸ்டிஃபை பண்ணி அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொருத்தர் வந்து ஆர்கானிக் பிராண்டி பார்த்தீங்களா, எப்படி சாத்தா கொண்டு வரான் நம்மளுக்கு. நம்மளுடைய உடலை எவ்வளோ மோசமா ஆகணுமோ அவ்வளோ மோசத்துக்கு கொண்டு வரான். பிளெஸிங்ஸ் ஆஃப் ரெஸ்ட். நம்ம தாங்க கடவுளுடைய கற்பனையை கரெக்டா கை கொள்றோம். 4வது கற்பனைய என்ன சொல்லுது? 4வது கற்பனை
6 நாளும் வேலை செய், 7ஆம் நாள் ஓய்ந்துரு. 6 நாளும் மாங்குன்னு வேலை செய்யறோம். நம்ம லோனுக்காக, நம்மளுடைய ஆசைக்காக டே அண்ட் நைட் வேலை செய்யறோம். 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுத்துடுறோம், அப்படியே படுத்துடுறோம். ஆனா அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காகத்தான் நைட்டை கிரியேட் பண்ணாரு. இந்த நைட்ல எவ்வளோ ஆர்கன்ஸ் ரிப்பேர் ஒர்க் பண்ணுது, எவ்வளோ ஆர்கன்ஸ் அதை வந்து ஹார்மோன்ஸ் கிரியேட் பண்ணுது. 7 ஹார்மோன் செக்ரீட் பண்ற கிளான்ஸ் இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் உற்பத்தி ஹார்மோன்ஸ் கிரியேட் பண்ணலன்னா நம்ம எப்பயோ இறந்துருவோம். அதை எப்பதான் கிரியேட் பண்ணோம்? நம்ம ரெஸ்ட் கொடுக்கும் போது, வயிற்றுக்கு மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் போது, நம்ம ஆன் டைம்க்கு படுத்து தூங்கும் போது, ஆன் டைம்க்கு எழும் போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகி டைரக்டா பிளட்ல கலக்குது. அதனால இப்போ ஒரு பெரிய ஒரு வியாதி என்ன உலகத்துல? ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கமே இல்லை. விடிய விடிய வேலை செய்யறாங்க, விடிய விடிய காரியங்கள் செய்யறாங்க. அதனால நம்ம மைண்டும் போயிருது, நம்ம சிக்காவும் ஆயிடுறோம். அதனால நம்மளுடைய ரெஸ்ட் ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படுகின்றது. அதனால ரீக்ரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரீக்ரியேஷன். அப்போ நம்ம சோர்ந்து பட்டோமானால் நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். அடுத்த வேலைக்கு தயாராக எதனாச்சும் ஒரு வேலையை செய்யணும். ரீக்ரியேஷனை பத்தி இங்க டெஃபினிஷனை மிஸ்ஸஸ் ஒயிட் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த recreation to strengthen and build up, calling us aside from our ordinary cares and occupations. It affords refreshment for mind and body, and thus enables us to return with new vigor to the earnest work of life. Education, page 207, paragraph 1. இப்ப நம்ம டயர்டா இருக்கும் பொழுது இங்க காரியங்கள் என்ன பண்றோம்னா, மொபைலை பாக்குறோம், டிவி பாக்குறோம். அது இன்னும் டயர்டா ஆக்கி விட்டுருது. மறுபடியும் எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் நம்மளுக்கு வந்திருக்குது. ஆனா ரிக்ரியேஷனோட காரியம் வந்து இட் ஷுட் ரிஃப்ரெஷ் அவர் மைண்ட் அண்ட் பாடி, கிவ் அஸ் நியூ விகர் அண்ட் ஒர்க் டு டூ அவர் ஒர்க் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று வந்து அம்யூஸ்மெண்ட். இந்த அம்யூஸ்மெண்ட்னா என்ன? அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியலன்னா, எதனாச்சும் நம்ம குழப்பி காரியங்களை செய்யும் பொழுது நம்ம ஒரு கெட்ட ஒரு நடத்தைக்கு தள்ளப்படுவோம் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அம்யூஸ்மெண்ட்டை பத்தி இந்த ஒரு கொட்டேஷன் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்வோம். Amusement is sought for the sake of pleasure and is often to excess. It absorbs the energies that are required for useful work and thus proves a hindrance to life's true success. Education, page number 207, paragraph 1. இந்த pleasure seeking, pleasure, இந்த ரோம சாம்ராஜ்யம் அழிந்ததுக்கு காரணம் இந்த அம்யூஸ்மெண்ட் தான். ஸ்போர்ட்ஸ் அம்யூஸ்மெண்ட், மற்ற அம்யூஸ்மெண்ட் காரணம்னா it will not give true success. It will not give true success. ஓகேவா? அப்போ இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இன்னொரு காரியம் என்னன்னா, மூவி, டெலிவிஷன், இதெல்லாம் நம்மளுடைய நடத்தை என்ன? வாட் வி பிஹோல் வி பிகம். வாட் வி பிஹோல் வி பிகம். இங்க பாக்குறோம். இன்னொரு காரியம் இந்த ரிக்ரியேஷன் அப்படி பத்தி நம்ம கேள்விப்படுகிறோம். இதை பத்தி நம்ம இன்னும் அந்நிய காரியங்களை தெரிந்து கொள்வோம். வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். The whole body is designed for action, and unless the physical powers are kept in health by active exercise, the mental powers cannot long be used to their highest capacity. Physical inaction lessens not only mental but moral powers. Parties of pleasures are also a hindrance to real growth, neither of mind or of character.
இங்க இந்த வசனத்துல இந்த கொட்டேஷன்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஹோல் பாடி இஸ் டிசைன் ஃபார் ஆக்ஷன். நம்மளோட ஆக்ஷன், பிசிக்கல் ஆக்ஷன் செய்யணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த பிசிக்கல் வேலை இல்லைன்னா நம்ம we cannot develop the highest capacity அப்படின்னு சொல்றாங்க. Physical inaction, it will not only it will lessen the mental power but moral power. பாத்தீங்களா, moral power, we are all moral being. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வேலையோட ரெக்ரியேஷனோட முக்கியத்துவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இதை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். In early ages, with the people who were under God's direction, life was simple. They lived close to the heart of nature. Their children shared in the labor of the parents and studied the beauties and mysteries of nature's treasure house. Education 2:11-2. இப்ப பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கேஜெட்ஸை நம்ம கொடுக்குறோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ், பிசிக்கல் வேலை, கார்டனிங் அந்த மாதிரி நம்ம பார்ப்போமானால் நிச்சயமாகவே அவங்க வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரு தொழில் கத்துக்க முடியும். அவங்க எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல அவங்களால டேக்கிள் பண்ண முடியும். இப்ப எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல வந்து டிவி பாக்குறதுல என்ன இருக்குது, கெட்டதை வந்து எங்க வீட்டுல டிவியே இல்லை. ஆனா அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்லது கெட்டது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நல்லது கெட்டது யார் சொல்லி கொடுக்கணும்? பெற்றோர்கள் தான் சொல்லி கொடுக்க முடியும். மற்றவங்க டிக்டேட் பண்ண முடியாது, மற்றவங்க சொல்லி கொடுக்க முடியாது. அது வந்து நல்லதே கெட்டதா சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. சீரியல் டைமு, ஃபேமிலி டைம் இல்லை, ஒரு டிவோஷன் டைம் இல்லை. அந்த டிவி நம்மளை எப்படிலாம் நம்மளைய ரிமோட் கண்ட்ரோலா யூஸ் பண்ணுது. இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்துக்கு உள்ளுக்கு போனோன்னு கடவுள் ஒண்ணு சொல்றாரு, எல்லா எனிமீஸையும் டிஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா கொஞ்சம் எனிமீஸ் ஒண்டி வச்சுக்கிட்டாங்க. அவங்க எங்களுக்காக வேலை செய்யணும், அவங்க எங்களுக்கு கூலி வேலை மற்ற வேலைங்கள்லாம் ஒரு வேலைக்காரன் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனா காலங்கள் போக போக இவங்க அவங்களுக்கு அடிமையா ஆயிட்டாங்க. அதனால கடவுள் எதை முற்றிலுமாக தவிர்க்கணுமோ அதை நம்ம தவிர்த்து விடணும். இல்லைன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு இதை சந்திக்க முடியும், அழிவை சந்திக்க முடியும். யோவான் 1 யோவான் 2:15-16 வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இந்த உலகத்தின் காரியமாக இது எந்த ஒரு காரியமும் கடவுள் என்ன சொல்றாரு, உலகமும் அதன் நிறைவும் என்னுடையதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த வசனத்தை பார்த்தோமானாலு அவர் படைத்த காரியங்கள் என்னுடையதுன்னு சொல்றாரு. ஆனா மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட காரியம் வந்து என்னுடையது அல்ல, அதனால அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, சாத்தான் நம்ம உடம்ப பலவீனப்படுத்தி நம்ம மனசை பலவீனப்படுத்தி அதனால பொல்யூஷன், மைண்ட் பொல்யூட்டிங். ஓகே, அதனால சின்ஃபுல் சினிமாவை நாம பார்ப்போமானா நல்ல சினிமா பார்க்கணும் அப்படின்னு சிலவங்க ரொம்ப உருக்கமா சொல்லுவாங்க. சினிமாக்கு மீனிங் என்ன தெரியுமா? சின் ஆஃப் ஆல் சின்ஸ். அந்த சினிமால, அந்த மூவில, அந்த டிவி ஷோல எல்லா சின்னும் இருக்கும். இப்ப தாவீது கடவுளோட பேசினாரு, பிளான் பண்ணாரா ஒரேயா மனைவிய நான் எடுத்துக்கணும்னு வருஷ கணக்குல பிளான் பண்ணாரா? பிளானே பண்ணல. ஒரே ஒரு சீன் பார்த்தாரு, குளிக்கிற சீனு, ஆல் அவுட். புரிஞ்சுச்சா? அதனால நம்ம எவ்வளவு தான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் கடவுளுடைய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம், நம்ம வந்து சாத்தான் ஈஸியா ஏமாத்திடுவோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்துவோம். ஓகே ஓகே இந்த டிவி வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப கத்தி எப்படி நம்மளுக்கு எவ்வளோ இந்த குக்கிங் ஐட்டத்துல நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்றோம், எப்படி கண்ட்ரோல் பண்றோம். காலகட்டத்துல நம்ம டிவி வந்து நம்மளைய கண்ட்ரோல் பண்ண கூடாது.
அதுவும் வாலிபர்களுக்கு எதை பார்க்க கூடாதோ அதைத்தான் அவங்க ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க, அது எப்படின்னு தெரிஞ்சுக்க, அதை நம்ம சொல்லி கொடுக்கணும். ரீடிங் அண்ட் மியூசிக். சாத்தான் வந்து கொயர் மாஸ்டராக இருந்தான். சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் அந்த யுத்தம் பரலோகத்துல வந்த பொழுதும் எப்பப்பெல்லாம் கிரேட் கான்ட்ரவர்சில மிஸ்ஸஸ் ஒயிட் அழகா எழுதியிருக்கிறாங்க, எப்பப்பெல்லாம் அவன் கொயர் கண்டக்ட் பண்ணானோ அப்பெல்லாம் அந்த யுத்தத்தையே மறந்துட்டான். கிறிஸ்துக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டத்தையே மறந்து கடவுளை பிரேஸ் பண்ணான். அப்போ மியூசிக் எவ்வளோ முக்கியமானது, நம்மளுடைய பாடல் எவ்வளவு முக்கியமானது. நம்மளுடைய பாடல் பாடும் பொழுது கடவுளுடைய இருதயத்தையே நம்ம உருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கணும். பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு நாம பார்க்கிறோம். கொட்டை உள்ள காய்கறிகள் பழங்கள் தான் ஏதேன் தோட்டத்துல நம்மளுக்கு பழமா நம்மளுக்கு சாப்பாடாக கொடுத்தாரு. இப்ப போன வாரம் நான் ஒரு பப்பாயா அறுத்தேன், ஒரு கொட்டையும் இல்லைங்க, ஒரு கொட்டாயும் இல்லை, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். விஞ்ஞானிகள் இந்த மியூட்டேஷன் சொல்லுவாங்க, சடிதி மாற்றம்னு சொல்லுவாங்க, சடிதி மாற்றம். இந்த நேச்சுரலாகவே இன்னொரு ஒரு நியூ வெரைட்டி கிடைக்க 15,000 வருஷம் ஆகுமா, 15,000 வருஷம் ஆகுமா ஒரு நியூ வெரைட்டி கிடைக்க இயற்கையின் மூலமாக. ஆனா 6 வருஷத்துல ஒரு வாழைப்பழத்தை உண்டாக்கிடுவாங்க. அதான் நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் சாப்பாடு மூலமாக நம்ம டைனிங் டேபிள்ல நம்ம நினைச்சிருக்கிறோம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம்னு. ஆனா ஒரு நெல்லுக்கு 3 வாட்டி கெமிக்கல் போடுறாங்க. 3 மாசத்துல 3 வாட்டி கெமிக்கல் போட்டு அது 1% அந்த கெமிக்கல் யூஸ் ஆகுமா. அந்த பூச்சி கொல்லி மற்ற கொல்லிகளுக்கு அது யூஸ் ஆகுமா. 99% வந்து அந்த நெல்லுக்கு அது பாய்சன் தான் உண்டாக்குமா. அப்ப நம்ம டேபிள்ல டைனிங் டேபிள்ல நம்ம சாப்பிட்றோம், அது வந்து பாய்சனை தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்றோம். புரிஞ்சுச்சா? அதனால மிஸ்ஸஸ் ஒயிட் சொன்ன மாதிரி நம்ம காலம் செல்லாது, நம்மள கல்டிவேஷனை ஆரம்பிக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஒரிஜினல் டைப் வந்து ஃப்ளஷ் ஃபுட் இல்லை, ஓகே, நான் வெஜிடேரியன் இல்லை. நான் வெஜிடேரியன் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு கொடுத்தது. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அங்க தானியங்கள் இல்ல, அங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்ல, ஒரு சப்ஸ்டியூட்டா கொடுத்தாரு. புரிஞ்சுச்சா? அதே மாதிரி நம்ம ஆயத்தம் பண்ணும் பொழுது, 2ஆம் வருகைக்கு ஆயத்தம் பண்ணும் போது நிறைய பேர் இந்த ஒரிஜினல் டயட்டுக்கு மாறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. கடவுள் வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு விஷயம் வாங்கிட்டு வா, சீப் அண்ட் பெஸ்ட். கடவுள் எந்த மீன் சாப்பிடணும் எந்த மீன் சாப்பிடக்கூடாதுன்னு அழகா சொல்லி இருக்காரு லெவிட்டிகல்ஸ் டியூட்ரானமில. நம்ம அதை காது கொடுத்து கேட்கிறோமா? கேட்க மாட்டேங்கிறோம். அதனால அதனோட விளைவுகள் நம்மளுக்கு இருக்குது. 2 விதமான ஃபுட் இருக்குது, ஆல்கலைன் ஃபுட், அசிடிக் ஃபுட்னு இருக்குது. மசாலா மற்ற ஸ்பைசஸ் அந்த வகைகளை அசிடிக் ஃபுட்னு சொல்லுவோம். நம்ம நேச்சுரலா சாப்பிட்றது வந்து ஆல்கலைன் ஃபுட். இந்த ஆல்கலைன் ஃபுட் சாப்பிடும் போது நல்ல நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குது, மைண்டு கிளியரா கிடைக்குது, நம்மளுக்கு அநேக கேன்சர் நோய்கள் வரல. ஆனா இந்த ஆயில் ஐட்டம் மற்ற ஐட்டங்கள் அசிடிட்டி ஃபுட் சாப்பிடும் போது நம்மளுக்கு இது பலவிதமான வியாதிகள் வருகின்றது. பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ட்ரெஸ். நியூ டெல்லி இந்திய தலைநகர கமிஷனர், ஓகே, போலீஸ் கமிஷனர் என்ன தெரியுமா சொல்றாரு? டெல்லியில அநேக கற்பழிப்புகள் நடக்குது, இதெல்லாம் தவுக்குன்னா ஒரு அந்நியர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் ஒழுங்கா ட்ரெஸ் போட்டாவே போதுமா. அப்போ ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கணும்? சிம்பிளா இருக்கணும், மாடஸ்டியா இருக்கணும், பிராக்டிக்கலாவும் இருக்கணும், என்னோட உடம்புக்கு எது சூட் ஆகணுமோ அது போடணும், ஹெல்த்ஃபுல்லா இருக்கணும், அதே நேரத்துல கொஞ்சம் அட்ராக்டிவாவும் இருக்கணும். ரொம்ப ஓல்டன் ஸ்டேஜ் அந்த காலகட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது, மாடஸ்டியா ட்ரெஸ் பண்ணணும். இங்க வந்து இந்த வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.
நம்மளுடைய பிஹேவியர் நல் நடத்தை எப்படி இருக்கணுமா, எதை நம்ம சிந்திக்கிறோமோ அதுக்கு தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பேச்சிலையும் நம்ம நடத்தையிலையும் நம்ம செயலிலையும். அப்போ உண்மை உள்ள எவைகளோ ஒழுக்கம் உள்ள எவைகளோ அவைகளையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள்னு இங்க வேதம் நம்மளுக்கு வலியுறுத்துது. படுக்கும் போது எந்திரிக்கும் போது கடவுளை பத்தியே அவர் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது நம்மளுக்கு ஜீவன் உண்டு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும்படி நான் இந்த கொட்டேஷன் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். No education can be complete that does not teach right principles in regard to dress. Love to dress and devotion to fashion are hindrances. There is no time for training children, no time for prayer or Bible study, no time for helping the little ones to become acquainted with God through His works. There is no time and no money for charity. இங்க வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த ஃபேஷன் எவ்வளவு மோகமா இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஓகே, இந்த காலகட்டத்துல அநேக நம்மளுடைய வருமானமே ட்ரெஸ்ஸுக்கு போறோம். நோ டைம் ஃபார் ட்ரைனிங் ஆர் சில்ட்ரன். ஏன்னா ட்ரெஸ் தைக்கணும், ஃபேஷன் பண்ணணும், ஸ்டிச்சிங் பண்ணணும், வாங்கணும், அநேக காரியங்கள். நோ டைம் ஃபார் ப்ரேயர். இந்த ட்ரெஸ்ஸுனால எதுக்கு டைம் இல்லைன்னு பாத்துங்க. ஓகே, நோ டைம் ஃபார் பைபிள் ஸ்டடி, நோ டைம் ஃபார் ஹெல்பிங் அதர்ஸ், நோ டைம் மணி அண்ட் டைம் ஃபார் சேரிட்டி அப்படின்னு இங்க சொல்லி இருக்கிறது. இதை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். In many a home, the family resources are overtaxed. The father, unable to supply the demands of the mother and the children, is tempted to dishonesty, and again dishonor and ruin are the result. Education, page 247, paragraph 3. இப்ப இந்த ஃபேஷனுக்கு மோகமாக இருக்கிறவங்க, இந்த கணவன்மார்களுக்கு அப்ப பிள்ளைகள் வந்து தகப்பனார்கிட்ட அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி காசு ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து கள்ள கணக்கை எழுத ஆரம்பிப்பாங்க. அதுதான் வழி. ஓகே, ஃபாதருங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் வீட்டுல இருந்துச்சுன்னா, ஓகே, அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னா தே வில் பி டிஸ்ஆனர். ஓகே, டிஸ்ஆனஸ்டி மூலமாக காசு சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா என் மனைவிக்கு அது வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு அது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த வீடே அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக ஆயிரும். அப்ப ட்ரெஸ் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளவு ஜாக்கிரதையானது என்று நம்ம பார்க்கணும். இங்க பார்ப்போம் ட்ரெஸ்ஸை பத்தி. இதோட கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன் மிஸ்டர் எட்வின். Even the day and the services of worship are not exempt from fashion's domination. Rather, they afford opportunities for the greater display of her power. The church is made a parade ground, and the fashions are studied more than sermon. The poor, unable to meet the demands of custom, stay away from church altogether. சர்ச்சு வந்து ஒரு சர்ச் வந்து ஒரு பெரேட் கிரவுண்டா ஆயிருது, ஃபேஷன் ஷோவா ஆயிருது. ஏழைங்க கூட உள்ளுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையா ஆயிருது. சர்மனை விட ட்ரெஸ்ஸை பத்தி தான் சர்ச்சில் அதிகமா பேச்சு இருக்கின்றது. ஆர்னமெண்ட்ஸ், ஜிசியே சொல்லிருச்சு நகை போடலான்னு. நம்ம நகை போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. சாலமோன் ராஜானா கிலோ கணக்குல டன்னு கணக்குல சிங்காசனத்தை அமைச்சு கிரீடத்தை வச்சு எவ்வளோ நகை போட்டிருக்கிறாங்க. நாங்க 1 கிராம் போட்டு நகைக்கு பஞ்சாயத்து வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா யாக்கோபு கடவுளை சந்திக்கும் பொழுது எல்லாத்தையும் புதைத்து போட்டான் என்று வேதம் சொல்லிக்கின்ற. இங்க எனக்கு கூட ஒரு செயின் போட்டா கொஞ்சம் எனக்கு செயின் மேல ரொம்ப ஆசை. எனக்கு கழுத்து அப்படியே விரைப்பா இருக்கும், வழங்கா கழுத்து மாதிரி ஆயிரும். எனக்கு மோதிரம் போடணும்னு ஆசை. ஒரு பேரலிட்டிக் அட்டாக் மாதிரி இப்படி கையாயிரும். எனக்கு அந்த தங்கம் மனுஷனை ஒரு எவ்வளவு பெருமைக்கு ஆகுது, ஒரு ஹம்பிள்னஸ் இல்லாம போயிடும். ஏன் இப்ப தங்கம் போடக்கூடாது, ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரி போடக்கூடாதுன்னா என்னோட கன்விக்ஷன். நான் ஒரு காலத்துல சப்போர்ட் பண்ணேன். ஆனா கடவுள் இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் வெளியே வரும்போது நியாய தீர்ப்பு வரும். இங்க டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? சாம்பல் ஓட்டுத்தி மொட்டை அடிச்சு
ஃபாஸ்டிங் இருந்து அவங்க வந்து என் பேர் வந்துடக்கூடாது, என் பேரு இந்த சொசைட்டில இருந்து இந்த கம்யூனிட்டில இருந்து கிறுக்கி தள்ளிக்க கூடாது, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்குன்னு ஆவலாக காத்து கொண்டிருப்பார்கள். நடுக்கத்தோடும் பயத்தோடும் கண்ணீரோடும் ஜெபத்தோடும் இருப்பாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு போயிருக்கிறாரு. நம்ம ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அந்த ஹம்பிள்னஸ் வருமா? அதுதான் நம்மளுக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆவியின் கனிகள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக காரியங்கள் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். நீங்க அப்புறம் மீட்டிங் முடிஞ்சோடனே இந்த கொட்டேஷன்ல நீங்க பாத்துருங்க. இந்த நடத்தை வந்து நம்ம கிறிஸ்துவின் நடத்தை, கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு அந்த நடத்தை வராது. எவ்வளவு கடவுள் எவ்வளவு சிம்பிளா நம்மளுக்கு வாழ்ந்து போனார். ஒரு பெரிய அண்ட சராசரத்தை படைத்தவர் எவ்வளவு சிம்பிளா நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். இது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த வாழ்க்கையை, அந்த நடத்தையை நாம் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். இங்க வந்து நம்மளுடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், லிவிங் டு பிரைஸ் அண்ட் கிவ் க்ளோரி டு காட். கடவுளுக்கு மகிமை சேர்க்க வண்ணமாக நம்ம பிரைஸ் பண்ணத்தான் கடவுள் நம்மளைய உண்டாக்கி இருக்கிறாரு. புரிந்துதா? அப்புறம் அநேக காரியங்கள் நான் இங்க சொல்ல ஆசைப்படுகின்றேன். நேரம் போகாதபடியாக நான் முடித்துக் கொள்கின்றேன். இங்க இன்னும் ஒரு 2 யோவான் 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளா மற்றவங்களுக்கு இருக்கணும், நம்ம சாட்சியாக இருக்கணும், காட்சியாக நாம் இருக்கக்கூடாது என்று நமக்கு இது இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். இது வந்து இங்க 1 கொரிந்தியர் இங்க என்ன சொல்லிருக்குதுன்னா, தன் உடைய காரியத்துக்காக பாடுபடாமல் பிறர் நலத்துக்காக பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம நடத்தை எப்படியாக இருக்க வேண்டும்? மற்றவங்களுடைய காரியத்தை நான் செய்ய வேண்டும், மற்றவங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், அநேகருக்கு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். ஒரு நடத்தை நம்மளுக்கு கிறிஸ்துவர்களாகிய நம்மளுக்கு இருக்க வேண்டும். அதனால கிறிஸ்துவ நடத்தை, அந்த மெச்சூரிட்டி நிறைய பேர்த்துக்கு நிறைய காலகட்டத்துல வரும். இப்ப பேதுரு எடுத்துங்க. பேதுரு வந்து மற்றவங்களை நேசிக்கவே மாட்டார், யூதர்களை மட்டும்தான் நேசிப்பாரு. ஆனா பரிசுத்த ஆவி வந்த பிறகும் யூதர்களை தான் நேசித்தாரு. ஆனா கடவுள் வந்து அந்த கொர்னேலியஸ் வீட்டுக்கு போய் அது ஒரு நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாரு. அப்பதான் அவருக்கு அந்த ஜாதி வெறி போச்சு. புரிஞ்சுதா? அப்ப அந்த மெச்சூரிட்டி லெவல் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு காலகட்டமாக இருக்கும். நம்ம எவ்வளவு கடவுளுக்கு கூர்ந்து நம்ம கீழ்ப்படுகிறோமோ கேட்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த ஒரு லிசனிங், அந்த ஒரு வாஞ்சை நம்மளுக்கு இருந்துக்கோமானால் சீக்கிரம் மெச்சூர்ட் கிறிஸ்டியனாக இருப்போம் என்று நம்ம பார்க்கலாம். கடைசியாக கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவது. அந்த சிந்தை இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவின் நடத்தை இருக்க முடியாது. இதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க. கடைசியாக ஒண்ணு சொல்லி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த உலகம் வந்து ஒரு பெரிய லெபார்டரியில எக்ஸ்பிரிமெண்ட் நடக்கும். புரியுதுதா? இந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன எக்ஸ்பிரிமெண்ட்னா, த கேரக்டர் ஆஃப் காட். இந்த லெபார்டரி வந்து தேர்ட் கம்மிங்ல டிஸ்ட்ராய் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலை, மற்ற அநியாயங்கள், அப்புறம் விக்கெட்னஸ், ஈவில் கிடையாது. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல இந்த எர்த் வந்து ஒரு பெரிய லெபார்டரியா இருக்குது. இந்த லெபார்டரி மூலமாக கடவுளுடைய குண அதிசயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, மற்ற உலகக்காரங்க வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. ஓகே, புதிய வானத்துல புதிய பூமியில வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க, நீ என்ன குண அதிசயத்தை, கிறிஸ்துவின் குண அதிசயத்தை நீ கத்துக்கொண்ட அப்படின்னு கேட்பாங்க. நம்மளால பதில் சொல்ல முடியுமா என்று நம்ம சிந்திக்க வேண்டும். நம்ம கடவுள் அநேக காரியங்கள் நம்மளுக்கு ஃபாலோ பண்ண கொடுத்துருக்கிறாரு. ஆனா
நம்ம ஃபாலோ பண்ணாதான் பிளெஸ்ஸிங். அதை ஒண்டி நம்ம நம்பினா மட்டும் பிளெஸ்ஸிங் இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும். இந்த டெம்பரன்ஸ், இச்சை அடக்கம், அது வந்து ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்துல. அதனால தயவு செய்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து இந்த கிறிஸ்துவின் நடத்தை நாம் மற்றவங்களுக்கு சாட்சியாக நம்ம நடப்போம். கர்த்தருக்கு மகிமை சேர்க்க வண்ணமாக நாம் இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மன்னிக்கவும், நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறேன். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் அநேக நேரம் எடுத்துருச்சு. மன்னிக்கவும். யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய வண்ணமாக கர்த்தர் நம்மளையே வல்லமையாக உபயோகம் பண்ணுவாராக. ஆமென். நன்றி. டாக்டர் மேக்ஸ்வெல் பாலராஜ் அவர்களுக்கு சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இது வந்து பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதனால இது நம்ம 40 நிமிஷத்துல அடக்க முடியாது, அரை மணி நேரத்துக்கு கூட அடக்க முடியாது. ஆனா மிகவும் தெளிவான முறையில எலிஜோடைய அவருடைய கொட்டேஷன் வைத்து மிகவும் அது விலாவரிவாக அதை விளக்கியதுக்காக டாக்டர் மேக்ஸ்வெல் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ டாக்டர் மேக்ஸ்வெல். இந்த வேலையிலே நாம் யாவரும் கூட ஒரு கணம் தலை தாழ்த்தி கண்கள் மூடியிருந்தார். நாம் இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாத ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். டாக்டர் மேக்ஸ்வெல், can you please offer a word of prayer? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, நீர் எவ்வளவு எங்களை நேசிக்கின்றீர் என்று உமது வார்த்தையின் மூலமாக, இயற்கையின் மூலமாக கர்த்தாவே நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். இந்த பாவம் நிறைந்த உலகிலே நீ பாவம் செய்யாதபடி வாழ்ந்து எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்துட்டு போகின்றீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் இந்த காலகட்டத்துல கர்த்தாவே எதற்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் டிசைட் பண்ணவும் எங்களுக்கு ஞானத்தை தாரும் கர்த்தாவே, விசுவாசத்தை தாரும், தைரியத்தை தாரும் கர்த்தாவே. அநேக பேர் கர்த்தாவே இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இந்த டெம்பரன்ஸ், இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீதாமே அவர்களோட பேசி கர்த்தாவே அவர்களுக்கும் இந்த சுகம் கிடைக்க வேண்டும் கர்த்தாவே. நீதாமே உமது காயப்பட்ட கரத்தினாலே எல்லார் பலவீனத்தையும் மாற்றி போட்டு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு உமது அன்பை ருசி பார்க்க நீதாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றோம். இந்த ஒவ்வொரு நாளிலும் இந்த மூல உபதேசத்தை வாஞ்சையோட கேட்கின்ற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு உம்மது ஆவியினாலே பேசும் கர்த்தாவே. எங்களுடைய வார்த்தை ஒன்றும் இல்லை கர்த்தாவே. அவங்க இதெல்லாம் சீரியஸாக எடுத்து கர்த்தாவே அவங்க வல்லமையாக அவங்க உபயோகப்படுத்த நீதாமே அவர்களை மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம் கர்த்தாவே. நடத்துகின்ற அந்த ஆர்கனைசர்ஸையும் உமது பாதத்துல வைக்கின்றோம் கர்த்தாவே. நீதாமே அவர்கள் மூலமாக பேசி ஏற்ற சத்தியத்தை ஏற்ற காலத்துல மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கவும், ஒரு தைரியத்தை கிடைக்கவும் கர்த்தாவே, முன்னோக்கி செல்லவும் நாங்கள் எங்களுடைய நடத்தை கர்த்தாவே உம்முடைய நடத்தையாக காணப்பட உமது ஆவியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்ற பிள்ளைகளாக இருக்கவும், உம்முடைய பலத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கவும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம் கர்த்தாவே. இன்னும் அநேக கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த நபர்களையும் அந்த பேச போகின்ற நபர்களையும் நீதாமே ஆயத்த பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். நாங்கள் ஏனோதானா என்று வாழாதபடி நாங்கள் ஜாக்கிரதையாக வாழவும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக நல்ல பூர்ண சுகத்தோடும் பலத்தோடும் நாங்கள் கழிக்க நீதாமே எங்களுக்கு மனக்கண்களை திறந்தரல வேண்டும் என்று இயேசுவின் பாதம் கெஞ்சி கேட்கின்றோம். எங்கள் ஜீவனும் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். தேவனாக பிதாவின் அன்பையும் இரக்கமும் தயவையும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்று இருப்பது போல சதா காலங்களும் நேற்றும் இன்றும் என்றென்று கூட இருப்பதாக. ஆமென்.
ஆமென். இந்த வேளையிலே டாக்டர் மேக்ஸ்வெல் அவர்களுக்கு மீண்டுமாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே வேத மாணவர்களுக்கு இது நன்கு புரிந்திருக்கிறது என்பதாக நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவரும் அவருடைய குடும்பத்தினர் கர்த்தரை வெகுவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நாம் அறிவிப்பு கடந்து போகலாம். அறிவிப்பு பிரதர் எட்வர்ட் அறிவிப்பு செய்யும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பிரதர் எட்வர்ட். தேங்க்யூ பாஸ்டர். கடவுளுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு வந்துட்டு இந்த கிறிஸ்டியன் பிஹேவியர், இந்த டாக்டரினை பத்தி ரொம்ப அழகா தெளிவா டாக்டர் மேக்ஸ்வெல் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்துட்டு போதர்களை உருவாக்குற இடத்துல வேலை செய்யறாரு. போதர்களை, டீச்சர்ஸுங்களை, இன்னைக்கு நம்ம மிஷின்ல வேலை செய்யற நிறைய ஆட்களை வந்து உருவாக்குற பங்கு அவருக்கு இருக்குது. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தியாலஜி ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். அவர் அழகா படிக்கிறதுலையும் சரி, பள்ளிக்கூடத்துல காலேஜில் படிக்கும் போதும் சரி, நண்பர்கள்ட்ட பழகும் போதும் சரி,